எல்லோருக்கும் நமஸ்காரம். மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவடிகளை போற்றி, ஸ்ரீ காஞ்சி மகா பெரிவா திருவடிகளை போற்றி. வேண்டிய வேண்டியான் கெய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். விரும்பிய பயன்களை விரும்பியவாறே அடைய முடியும் என்றால் செய்யத்தக்க தவம் இந்த நிலையிலும், அதாவது இந்த இல்லற வாழ்க்கையிலும் முயன்று செய்யப்படும். வள்ளுவர் பெருமானின் அறநெறியை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம். இன்று கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் மிக அற்புதமான நூலான உலகோர் அனைவராலும் பாராட்டப்பட்ட அர்த்தமுள்ள இந்து மதம் நூலை படித்தேன். அதில் முதல் முகவரியாக மாபெரும் கவிஞரான கண்ணதாசன் அவர்கள் எழுதியுள்ளதை மனதுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது. அதை இன்று காண்போம். நோக்கம்: என் இனிய நண்பர்களே, இந்து மதத்திற்கு புதிய பிரச்சாரங்கள் தேவையில்லை. ஏற்கனவே உள்ள பிரச்சாரகர்கள், உபன்யாசகர்கள் யாரும் சக்தி குறைந்தவர்கள் அல்ல. சொல்ல போனால் அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்ட விஷயங்களையே நான் இப்பொழுது எழுதப் போகிறேன். ஆகவே புதிய பிரச்சாரகன் கிளம்பி இருக்கிறான் என்ற முறையில் இந்த தொடர்கட்டறையை யாரும் அணுக தேவையில்லை. நான் நாஸ்திகனாக இருந்தது 2-3 ஆண்டுகளே. அதுவும் நாஸ்திகத்திற்கு ஒரு போலித்தனமான மரியாதை கிடைக்க தொடங்கிய இடைக்காலத்திலேயே. நான் எப்படி ஆஸ்திகனானேன்? கடவுளையும் புராணங்களையும் கேலி செய்வதற்காக கந்த புராணம், பெரிய புராணம், கம்பனின் ராமகாதை, திருவாசகம், திருப்பாவை, திருவம்பாவை, அதை உள்ளிட்ட 4000 திவ்ய பிரபந்தம், வில்லி பாரதம் அனைத்தையும் படிக்க தொடங்கினேன். அண்ணா அவர்கள் கம்பனை விமர்சித்து கம்பரசம் எழுதியதற்கு பின் அதன் எதிரொலியாகவே எனக்கு இந்த ஆசை தோன்றிற்று. படித்தேன், பல பாடல்களை மனனம் செய்தேன். விளைவு, கம்பனை படிக்க படிக்க நான் கம்பனுக்கு அடிமையானேன். புராணங்களில் உள்ள தத்துவங்களை படிக்க படிக்க நான் கடவுளுக்கு அடிமையானேன். நாஸ்திகவாதம் என்பது அரசியல் நோக்கம் கொண்டது என்பதையும், உள்மனத்தின் உண்மையான உணர்ச்சி அல்ல என்பதையும் உணர்ந்தேன். மேலும் மேலும் கம்பனை படித்தேன், கடவுளை படித்தேன். எனது சிறகுகள் விரிந்தன, சொற்கள் எழுந்தன, பொருள்கள் மலர்ந்தன. காண்கின்ற காட்சிகள் எல்லாம் கவிதையிலேயே தோன்றின. புரட்சி என்கிற பெயரில் குருட்டுத்தனமான நாஸ்திக மனப்போக்கு தொடர்ந்து இருந்தால் எனது எழுத்துக்கள் சுருங்கி, கருத்துக்கள் சுருங்கி, என் பெயரும் சுருங்கி இருக்கும். ரஷ்ய மக்களுக்கு நாஸ்திகவாதம் பொருத்தமாக இருக்கலாம். அவர்களது மூதாதையர்கள் ஆக்கி வைத்த மதங்களில் இந்து மதத்தில் உள்ளது போல் இவ்வளவு ஆழ்ந்த தத்துவங்கள் இல்லை, அருமையான கவிதைகள் இல்லை. வாழ்க்கையில் நீ எந்த சாலையில் போனாலும் சரி, எதிர்படும் மகிழ்ச்சியிலோ துன்பத்திலோ நீ இறைவனின் எதிரொலியை கேட்கிறாய். அந்த எதிரொலியில் இந்து மதத்தின் சாரத்தை காண்கிறாய். மேலும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய்.